Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் பண்ணலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அதை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தலாம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கோல்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து கண்ட்ரோல் எடுத்து மேலே போகலாம், மார்க்கெட் வந்து சப்ளைக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கான், இவ்வளோ தூரம் வந்திருக்கான், மறுபடியும் மேலே போயிருக்கான், மறுபடியும் கீழே இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்காமல் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிட்டு நமக்கு இந்த இடத்துல சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட் வந்து கீழே வரோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா மார்க்கெட் இங்கே கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துச்சு. ஸோ நம்ம 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரேக்கை கன்சிடர் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் எகைன் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த 5 மினிட் டிமாண்டில் வந்து பார்த்துக்கலாம், இங்கேருந்து பை வந்து போகலாம் அப்படின்ட்டு டிஸ்கார்டில் அப்லோட் வந்து பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல வந்தால் நம்ம எஸ்எல் வந்து இந்த ப்ரீவியஸ் லோக்கு கீழே வச்சுருந்தோம். ஸோ டிபி வந்து எங்கே வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்த 4 ஹவர்னுடைய சப்ளை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சப்ளையில் வந்து நம்ம வந்து டிபி வந்து வச்சுருந்தோம். ஸோ நம்ம பிரேக் ஈவன் எங்கே பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாடி க்ளோஸ் பண்ணட்டும், இங்கே பாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து இருந்தது. ஆனால் மார்க்கெட் இங்கே ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே போகிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? இங்கே ஸ்வீப் பண்ணியிருந்தான். அது இல்லாமல் இந்த சப்ளையில் மார்க்கெட் நின்றுச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், டிஸ்கார்டில் பிரேக் ஈவன் பண்ணிடலாம், ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, கீழே போகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லி இந்த இடத்துல நம்ம பிரேக் ஈவன் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு வந்து பிரேக் ஈவன் வந்து ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேடு போட்டு எஸ்கேப் ஆயாச்சு நம்ம ஒரு எஸ்எல்ல இருந்து. ஸோ என்ன பண்ணிகிட்டு இருக்கான் மார்க்கெட், ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனுக்கு மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஒரு கன்சால்டேஷனுக்கு மார்க்கெட் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சப்ளையில் பவர் இல்லை. ஸோ இந்த சப்ளையில் நமக்கு பவர் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷனுக்கு போயிட்டு மார்க்கெட் அந்த இடத்துல லிக்விடிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கு. லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாரையும் கன்ஃபர்மேஷன் பண்ணி உள்ளே வர வச்சு நம்மளை எஸ்எல் ஹிட் பண்ண வைக்கிறது. இதுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ மார்க்கெட் அப்படின்றது வந்து ஒன்று பெரிய பெரிய ஆளுங்களை வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளை எஸ்எல் வந்து ஹிட் பண்ணால் லிக்விடிட்டி வந்து கிடச்சிரும். ஸோ ஒன்ஸ் எப்போ மார்க்கெட் இந்த சப்ளைக்கு வருதோ, இந்த சப்ளைக்கு எப்போ வருதோ அப்போது நமக்கு ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக செல் வந்து இருக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து ஃபுல் ஃபோர்ஸாக செல் இந்த டிமாண்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து தனியாக வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஓகேங்களா? கீழே ஓவராலாக கீழே வந்து வந்துட்டான், இந்த டிமாண்ட் வந்து பிரேக் பண்ணி வந்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த டிமாண்ட் பிரேக் பண்ணி வந்துட்டான். நம்ம கோல்டில் 2 பிரேக் ஈவன் வாங்கியிருக்கோம். ஓகே, நமக்கு இந்த லோ வந்து பிரேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இங்கே ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். நமக்கு இந்த ஹையை ஸ்வீப் வந்து பண்ணியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துக்கலாம். இங்கே ஸ்வீப் பண்ணி நமக்கு இந்த இடத்துல கேரக்டர் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு நடந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம 15 மினிட்ஸில்
இங்கே ஒரு டிமாண்ட் வந்து நம்ம எடுத்திருந்தோம் பார்த்தீங்களா? நம்ம இங்கே ஒரு டிமாண்ட் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருந்தோம். ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரியாக்ஷன் வந்து பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ஷன் பண்ணியிருக்கு. அதோட இம்பேலன்ஸ்லேயும் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு எகைன் அதே இடத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் எடுத்து மறுபடியும் இந்த இடத்த பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சால்டேட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல லிக்விடிட்டி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஸோ இது வந்து நமக்கு 4 ஹவரில் என்னவா இருக்குது? ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ 4 ஹவரில் இது வந்து ஒரு சப்ளைவாக இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல சோர்ச் பண்ணதுக்கு நம்ம இங்கே ஒரு டிமாண்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த டிமாண்டை எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மார்க்கெட் ஓவரால் ஆல் டைம் ஹைக்கு போகும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டோன்னா, கண்டிப்பாக ஒரு டிமாண்ட்லேருந்து மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை ஆல் டைம் ஹையை வச்சு வச்சு போகிறனால நம்ம நம்மளோட நம்ம பார்க்குற விதத்தை கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது மார்க்கெட் பை போகுது அப்படின்ற ஒரு ஐடியாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது நமக்கு ஒரு டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. இன்னொரு டிமாண்ட் வந்து கிடச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் செல் போக போகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதில் நமக்கு ஒரு சப்ளை இங்கே ஒன்று கிடச்சிருக்கு, இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளைக்கு வந்தால் செல்லு, இந்த சப்ளைக்கு வந்தால் கன்ஃபர்மேஷன் பார்த்து செல்லு இந்த டிமாண்ட் வரைக்கும் செல் பண்ணலாம். ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இந்த சப்ளை ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இந்த சப்ளை ஒர்க் ஆச்சு அப்படின்னா இன்ட்ராடே பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். இந்த சப்ளையில் எப்படி இன்ட்ராடே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 4 ஹவர் சப்ளை இருக்குது, 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் வந்து ரீஃபைன்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ரீஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 5 மினிட் ஆர் 1 மினிட்ல ட்ரேடு வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து 1 மினிட் ஆர் 5 மினிட்ல இருந்தால் நம்ம எக்ஸிட் ஆகிற இடம் இந்த லோவில் எக்ஸிட் ஆனாலும் நமக்கு ஓவராலாக 1:10 1:6 வந்து எடுத்துடலாம் இந்த இடத்துல. இதுவே போதும். நம்ம இந்த டிமாண்ட் வரைக்கும் போகும். ஆனால் வேண்டாம், இந்த டிமாண்ட் வரைக்கும் போகுன்ட்டு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இன்கேஸ் இந்த லோ எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் இந்த லோவை எடுத்துகிட்டு கூட எகைன் மார்க்கெட் மேலே வந்து இந்த சப்ளை வந்து எடுக்கலாம். எடுத்துகிட்டு இந்த டிமாண்டுக்கு வரலாம், இல்லைனா இந்த டிமாண்டுக்கும் வரலாம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சதில் ஒரு இன்ட்ராடே இந்த இடத்துல பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகிடணும். பெரிய ப்ராஃபிட்டும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹை வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, சம்மந்தமே இல்லாத இந்த டிமாண்ட்லேயும் அப்புறம் இந்த டிமாண்ட்லேயும் மார்க்கெட் சம்மந்தமே இல்லாமல் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அதனால இந்த 2 டிமாண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கட்டும். ஓகேங்களா? இந்த 2 சப்ளை தான் இப்போதைக்கு டார்கெட். அப்படி ஆல் டைம் ஹை போகணும் அப்படின்னா இந்த 2 டிமாண்ட்லேருந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பிளானு இதில் ஒரு இன்ட்ராடே, இதில் கன்ஃபர்மேஷன் கிடச்சி நம்ம செல் போட்டு பிரேக் ஈவன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹோல்டு பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி போட்டுட்டு பிரேக் ஈவன் பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிடலாம். எந்த டிமாண்ட் வரைக்கும்? இந்த டிமாண்ட் வரைக்கும். ஓகேங்களா? இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம ஹோல்டு பண்ணிடலாம். அது நமக்கு நேராக போய் பிரேக் ஈவன் ஹிட்டு ஆகிட்டாலும் நம்மளோட கேபிட்டல் சேஃப். நமக்கு 0 லாஸ் 0 ப்ராஃபிட். ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸில் ஹோல்டு பண்ணுறது பெட்டர். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட், எதிர்பாராத ப்ராஃபிட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கு நிறையா 90% சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளையில் செல்லு, இந்த சப்ளையில் இன்ட்ராடே செல்லு. ஓகேங்களா? அப்படி இன்கேஸ் இந்த டிமாண்டுக்கு வந்துருச்சு, சப்ளைக்கே போகலை, இந்த டிமாண்டுக்கு இப்போ நேராக வரான். இப்போ இங்கேருந்தே நேராக அப்படி டிமாண்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த சப்ளை வரைக்கும் மட்டும்தான் பை. ஓகேங்களா? இந்த சப்ளையில் எக்ஸிட் ஆகிட்டு
நம்ம இந்த சப்ளையில் மோஸ்ட்லி இந்த டிமாண்ட் எடுத்துட்டா இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புன்றது கம்மி தான். ஸோ அது இப்போ நம்ம சொல்ல முடியாது, நமக்கு மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ இந்த டிமாண்டுக்கு நம்ம வந்து ப்ராஃபிட்டை எக்ஸிட் பண்ணணும். அப்படி இந்த டிமாண்டை மார்க்கெட் நம்ம ப்ராஃபிட் எக்ஸிட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிமாண்டை மார்க்கெட் ஃபெயில் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சப்ளை வரைக்கும் ஒரு இன்ட்ராடே போட்டு ஒரு 1 டே ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இது இப்போ நடக்கட்டும், மூமெண்ட் நடந்ததுக்கப்புறம் அப்லோடு வந்து பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ சப்ளை வந்ததுக்கப்புறம் இந்த டிமாண்ட் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அப்புறம் சப்ளை வந்தோன்னா சப்ளை பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி லாஸு ஆகும் அப்படின்னு தெரிஞ்சாலும் நம்ம என்ட்ரி போகலாம். ஏன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிரேக் இவன் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதனால் 0 லாஸ் 0 ப்ராஃபிட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? பிரேக் இவன் பண்ண கற்றுக்கலாம். பிரேக் இவன் பண்ணாமல் எஸ்எல் வாங்கினாலும் 0.5% தான் லாஸ் ஆகணும். அது ஒரு லாஸாகவே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரே ட்ரேடில் அதை விட பெரிய ப்ராஃபிட்லாம் பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து செல்லு நமக்கு பிரேக் இவன் ஹிட் ஆகணும், இல்லைனா டிபி ஹிட் ஆகணும். எஸ்எல் ஹிட் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முடிஞ்சவளும் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட் மூமெண்ட் கோல்டில். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா வீடியோவை எகெயின் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ யூரோஎஸ்டி நான் லாஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். மார்க்கெட் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட சப்ளைக்கு வந்தான். சப்ளைக்கு வந்துட்டு 4 ஹவரில் என்ன பண்ணுறான், நின்றுட்டுருக்கான். ஸோ 4 ஹவரில் நமக்கு இங்கே சோச் கொடுத்தா செல், ஓகேங்களா? ஸோ அப்படி இன்கேஸ் மார்க்கெட் போயிட்டு இந்த ரீஃபைன்மெண்ட்டில் ஒரு பின் மாதிரி பண்ணிவிட்டு விக்கு மட்டும் இல்லைனா இவ்வளோ தூரம் கூட விக்கு விட்டுட்டு பாடி க்ளோஸ் பண்ணாமல் வந்தானா 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம், செல் பண்ணுறோம். ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி எந்த மூமெண்ட்டும் இல்லை, ஒரே இடத்துல தான் மார்க்கெட் வந்து மூவில் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி பத்தலை மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி வச்சிட்ருக்கான். பார்க்கலாம், மார்க்கெட் எகைன் மேலே போயிட்டு இங்கே கூட எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரு ஆகிக்க வேண்டியதான். யூரோ ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு மூவும் இல்லை. ஸோ அதே பிளான் தான். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அதே மூவில் தான் இருக்குது, அதே பிளான் தான். ஸோ கோல்டில் மட்டும்தான் இன்றைக்கி மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, நம்ம பிளானும் வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோனால் உங்களுக்கு ஏதாவது கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கான்செப்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், தேங்க்யூ.